ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிற்றும்பழை சுடரை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குண்டடிப்பாட்டு அபி உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவங்க அந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம சுடரும் சண்முகமும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. முக்கியமாக சுடருக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அபி உயிர் பழிச்சு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. இவங்க இப்போ கண் முழிச்சிட்டாங்க. அவங்க கூட தான் நான் இருப்பேன், அவங்க ஜெயிலுக்கு போனால் அவங்க கூடவே போயிடுவேன், இல்லாட்டினா அவங்க வெளியே வரணும் அப்படின்னு பிரபாகரன் கிட்ட டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ குழந்தையோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அவர் கண்டிப்பாக உன் அம்மாவை வெளியே கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி முடிச்சுட்டு குட் நியூஸோட நான் உன்னை வந்து பார்ப்பேன், அப்போ நீ சிரிக்கணும் அப்படின்னு ஒரு கமிட் ஆகிட்டு அவர் கிளம்பி போயிருக்காரு. இந்த பக்கம் நம்ம வெற்றிக்கு ஒரே ஒரு குழப்பம் என்னன்னா, எதுக்காக கர்ணா அபியை டார்கெட் பண்ணணும்? அவ பரோலில் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கும் தான் கண்டிப்பாக பிடிக்கும் பார்வதி அக்காவை, அவங்கள அவள் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னா அதுக்கான தண்டனையை தான் 10 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கா. கர்ணாவுக்கு தெரியாது தான் குழந்தையும் சேர்ந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு. ஏதாவது சரியான நேரம் பார்த்து அந்த குழந்தைய பற்றி சொல்லலான்னு பார்த்தா இவன் அபி மேலே இருக்கிற கோபத்துக்கு கண்டிப்பாக சுடரையும் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த துப்பாக்கியால் சுட்டதாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் அபியை கொலை பண்ண வந்ததாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து கர்ணா அனுப்பி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெற்றி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. கடத்தினதே அவர் தான் அப்படிங்கிறதுனால வெற்றிக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதில் நீ பண்ணியா அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நேராக கர்ணா கிட்ட போகிறாரு. கர்ணன் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து தடுமாறுறாரு. எதை பற்றி அப்படின்னு கேட்குறாரு. அதாவது மாணிக்கம் பற்றி ஏதாவது கேட்பானா அப்படின்னு அவர் பயப்படுறாரு. ஆனால் அதை விட ஒரு பாயிண்ட் முன்னாடி வந்து அவங்க நம்ம அபியை பற்றி பேசுகிறாங்க. அதை கேட்கும்போது அவருக்கு பயமாக இருக்குது. என்னடா திடீர்னு அபியை பற்றி பேசணும்னு சொல்கிற அப்படின்னு கோவப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, அபியை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு. நியூஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற அபியை கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தன் ரத்த ஊசியை போட்டு கொலை பண்ண பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஓ, இது வேற நடந்திருக்கா அப்படின்னு கர்ணா கேட்குறாரு. ஏன் இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு வெற்றி கேட்கும்போது இவன் என்ன சந்தேகமாக கேட்குறான், ஏதாவது தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வெற்றி இருந்துட்டு, கர்ணா என்கிட்ட உண்மையை சொல்லு, எதுக்காக அபியை கொலை பண்ண பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா வளர்ற, நான் ஏன்டா அவளை கொலை பண்ண பார்க்கணும்? நீ சொல்கிறதே யாராவது சொல்லி தானே உனக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவன் அவ்வளோ பெரிய விஐபியா அவளை கொலை பண்ணுறதுக்கு, ரத்த ஊசி போட்டு கொலை பண்ணுறது, துப்பாக்கியால் சுடுறதுன்னு? அதான் ஏதோ ஆளுநர் ப்ரைஸ் கொடுக்க வந்திருந்தாருன்னு சொன்னாங்கல்ல, அவருக்கு வச்ச குறியில் இவ சிக்கியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் விஷ ஊசி போட்டு கொலை பண்ண வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறேனே, அதெல்லாம் ஃபேக்கு அப்படின்றாங்க. போலீஸ் தரப்புல இருந்து பயங்கர பிரச்சனை இருக்குது, ஆளுநருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள பத்திரமா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அபி உயிருக்கு போராடிட்டு இருந்தா. இப்போது அவள் சரியாக இருக்கா. அந்த நேரத்தில் அவளை கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கானா, அவனை பிடிச்சி கேட்டப்போ அவன் உன் பேரை சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க. என் பேரை சொல்லியிருக்கானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இது எல்லாமே அபியோட செட்டப்பாக இருக்கும். அந்த மாணிக்கமும் அபியும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு. கர்ணா நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கோவப்படுறாரு. என்னடா ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு. நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு காமெடியாக இருக்குது அப்படின்றாங்க. காமெடியாக இருக்கா? அப்படி என்னடா நான் காமெடியாக சொல்லிட்டேன் அப்படின்னு கோவப்படுறாரு கர்ணா. கர்ணா கோவப்பட வேண்டியது நான் தெரியாம தான் கேட்குறேன். அபி பார்வதி அக்காவை கொண்டு இருப்பா அப்படின்னு நம்ம ஏதோ பார்த்ததை வச்சு நினச்சிக்கிட்டு அவள் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம். அவளுக்கு அதிகபட்ச தண்டனையாக இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தோம். அவள் அதை அனுபவிச்சுட்டு தானே இருக்கா. ஏதோ பரோலில் வந்தா கொஞ்ச நாள், அதுவும் எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்படின்னு நான் அவளை மீட் பண்ணி பேசினப்பவும் அவள் சொல்லிட்டா. அதுக்கு மேலே அவளை ஏன் நீ கடத்தணும் எனக்கு புரியல. ஏதாவது உன் சம்மந்தப்பட்ட விஷயம் அவள் வெளியே சொல்லிடுவான்னு பயப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சம்மந்தப்பட்ட விஷயத்த அவள் சொல்லிடுவாளா? என்னடா வளர்ற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவள் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருந்தா, அதனால உன்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி வெளியே சொல்லிடுவான்னு பயப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே, அவ்வளோ சீனெல்லாம் இல்லை அப்படின்றாரு கர்ணா. அப்புறம் ஏன் நீ அதை பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் பண்ணலைன்னு சொல்கிறேனே அப்படின்றாங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அபியை துப்பாக்கியால் சுட்டவனை போலீஸ்காரங்க சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிற, அவன் எந்த வாக்குமூலமும் கொடுக்கல, அப்புறம் எப்படி அவனை நான் தான் அனுப்புனேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு கெஸ் தான். சரி, அது ஓகே. துப்பாக்கியால் சுடுறதுக்காக அவனை நீ அனுப்பலை அப்படிங்கிறத நான் வேணால் நம்புகிறேன். கண்டிப்பாக விசாரணையில் தெரிய வரும் யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் விஷ ஊசி போட்டு கொலை பண்ண வந்தான்ல, அவனை நானே தான் கையும் களவுமாக பிடிச்சி அவனை கேட்டேன், அந்த ஊசியை உனக்கே போட்டுவிட வேண்டாம் அப்படின்னு மிரட்டி அவன்கிட்ட கேட்டப்போ என்னை கர்ணா தான் அனுப்புனான்னு சொன்னான். கர்ணாவோட ஃப்ரெண்டு நான், ஆனால் நான் தான் உன் ஃப்ரெண்டுன்னு தெரியாமல் அவன் என்கிட்ட உளறிட்டு போயிட்டான். வேற யாராவது பிடிச்சி கேட்டிருந்தாலும் அதுதான் சொல்லியிருப்பான். இந்நேரம் நீ ஜெயிலில் இருந்திருப்பேன், அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே
கர்ணா பயங்கரமாக சிரிக்கிறாரு. அப்போது அபி வெளியே வரணும் நீ முடிவு பண்ணிட்ட, அவள் வந்து இங்கே ஒரு மாதம் இருந்ததில் உன்னை டோட்டலாக மாற்றிட்டா அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கர்ணா மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறேன், இந்த விஷயத்த நான் உன்கிட்ட வந்து நேரடியாக சொல்கிறேனே, இதை வச்சு கூட உனக்கு என் மேலே நம்பிக்கை வராதா? ஒருவேளை அபியை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்கும்போது கர்ணாவுக்கு கோவம் வருது. என்னடா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நெஞ்சில் கையை வச்சு நூக்குறாரு. இங்கே பாரு கர்ணா, நமக்குள்ளே சண்டை வேண்டாம், நான் உனக்கு தான் இப்போவுமே சப்போர்ட் பண்ணுறேன். நான் ஒன்றே மட்டும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக நீ அபியை, அதாவது பரோலில் வந்த அபியை எதுக்காக கடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த மாணிக்கத்து கூட அவளுக்கு என்ன லிங்க்னு கேட்கறதுக்காக தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே கடத்தினேன், அவளை எப்படியோ போலீஸ்காரங்க காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது அவள் கடத்தலாம் படலை, அவள் தப்பிச்சு போக முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லி அவளை வந்து ரொம்ப தீவிர கண்காணிப்பில் ஜெயிலில் வச்சுருந்ததா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் நான் என்னை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. சரி ஓகே நான் உங்ககிட்டயும் ஒன்று கேட்கணும்னு இரு, நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டினியூ பண்ணுறாரு. அவள் வந்து ஆல்ரெடி தண்டனையில் இருக்கா, அவளை ஏன் நீ கடத்தி இந்த மாதிரி கேட்ட, இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு கேட்டால் மாணிக்கத்து கூட கம்பேர் பண்ணி அவங்க கூட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, லிங்க்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்கிற. இப்போ அவள் ஜெயிலிருந்து என்ன பண்ணிட முடியும், உனக்கு எதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது? அப்படி கர்ணாவும் அவையும் சேர்ந்து உன்னை என்ன பண்ணிட முடியும் கர்ணா? மிஞ்சி போனால் இந்த பணம் காசு அவ்வளோ தானே, அதுக்காக நீ ஜெயிலுக்கு போவியா அவளுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுக்குடா போகணும் அப்படின்றாங்க. பின்ன நீ இப்போ பண்ணி வச்சிருக்கிற காரியத்தில் நீ தான் ஜெயிலுக்கு போயிருப்ப அப்படின்றாங்க. இதை கேட்கும்போது கர்ணாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவன் எதையோ துப்பு துளக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அவளை துப்பாக்கியால் சுட்டது வேணும்னா நீ அனுப்பின ஆள் இல்லை, அது வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஆள் தெளிவாக உன் பேரை தான் சொன்னான், அது மாணிக்கத்து மேலே பழி போடுற. அவங்க ரெண்டு பேருக்குமே எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ நம்ம எல்லாரும் தான் அபியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோன்னு தோணுது அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கடுப்பாகிறாரு. ஆமாம் கர்ணா, எனக்கு என்னமோ அபி ஒன்றும் பார்வதி அக்காவை கொலை பண்ணலை, அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அது என்னங்கிறது நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அபி கொண்டு இருப்பான்னு நம்ம தப்பாக கெஸ் பண்ணி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோமோன்னு தோணுது அப்படின்றாங்க. உடனே கடுப்பாயிடுறாரு கர்ணா. என்னடா சொல்ற, அப்போ நான் போய் சொல்றேன்றியா, நீ உன் கண்ணால பாத்தியே, நீ தானடா கத்துன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு, அப்போ உன் கண்ணு போய் சொல்லுதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கர்ணா நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், அன்னைக்கு அவள் கத்தியால் குத்துறதை பார்க்கல, கத்தியை எடுக்கிறத தான் பார்த்தேன். அவள் ஏன் யாரோ குத்துன கத்தியை எடுக்க போயிருந்திருக்க கூடாது அக்கா மேலே இருக்கிற பாசத்தில் அப்படின்னு. அப்படி வேணா உன்னோட இன்னொரு மனசு சொல்லலாம், ஆனால் ஒரிஜினல் வெற்றியாக யோசிச்சு பாரு, அவள் தான் பண்ணான்னு சொல்லும் அப்படின்றாங்க. இல்லை கர்ணா நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், அவள் கத்தியை எடுக்கிறதுக்கு தான் உள்ளே போயிருந்திருக்கா, அதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அவளை வேணும்னே யாரோ மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு. அன்றைக்கி யாரெல்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், நானே நீ வந்ததுக்கு அப்புறம் தானே வந்தேன் அப்படின்றாங்க. இல்லை கர்ணா நம்ம கண்டிப்பாக இதில் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாகணும். அபி வெளியே வராளோ உள்ளே இருக்காளோ, இப்போ பரோலுக்கு வேறு ஏதோ அப்ளை பண்ணியிருக்காங்களா, 6 மாதம் பரோலா, அவள் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணுமா, ஹெவி வெயிட் தூக்கக்கூடாது, அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவள் இங்கே யாரோ சொந்தக்காரங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஒருவேளை தூரத்து சொந்தமாக என்னென்னு தெரியல கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்படின்னு கேட்குறாங்க. புரியல அப்படின்னு வெற்றி வந்து மழுப்புறாரு. டே நீ யோசிக்காதரா, நீ பிளான் பண்ணி அவைய பார்க்க போனியா, அவளை துப்பாக்கியால் சுட்டது வேணா நியூஸில் வந்துச்சு, விச ஊசி போட வந்தான், அதை நான் தான் அவனை கெட்டியமாக பிடிச்சி விஷயத்த கேட்டால் உன் பேரை சொன்னான்னு சொன்னியே, அங்கே எதுக்கு நீ போன, அவள் இருக்கிற ரூமுக்கு நீ எதுக்குடா போனேன் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாரு. அப்போ வெற்றி இருந்துட்டு நான் புலிக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் அங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதையே கேள்விப்பட்டேன், எதுக்காக அபிய துப்பாக்கியால் எவனோ ஒருத்தர் சுட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் ஆளுநரை குறி வச்சு இவளுக்கு பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்க பேசிக்கிறத நான் நின்று கேட்டேன். அபியை பற்றி ரொம்ப ரொம்ப வசதியாக பேசுறாங்க. அபி ரொம்ப நல்ல விதமா நல்ல நடத்தையில இருந்திருக்கா, அந்த ஜெயில இருந்த 10 வருஷமா ரொம்ப நல்ல விதமா பேசுறாங்க. எங்கேயாவது ஒரு கைதியை பத்தி பெருமையா அந்த ஜெயிலர் வார்டன்லாம் பேசி பார்த்திருக்கியா, அதுவும் கமிஷனர் வரைக்கும் அபிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவளை உன்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு கூட்டிட்டு போனது கூட அவங்க தான். யாராவது ஒரே ஒருத்த மாட்டி இருந்தா கூட நீ நேரம் ஜெயில இருந்திருப்ப, நீ தான் ஒரு கைதியை, அதுவும் பரோல்ல வந்த கைதியை கடத்தி வச்சிருந்த அப்படின்னு. எல்லாத்தையும் யோசிச்சு பாரு, நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ற, அவதான் தண்டனையில இருக்கா இல்ல, இப்போ என்ன அவள் வெளியே வந்துட போறா, அப்படியே நிரந்தரமாக அவள் வெளியே வந்தாலுமே தப்பு பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வருவேன்னு சொல்லியிருக்கா. அப்படி தப்பு பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணால் நம்மளுக்கு தான் வேலை அதிகம், ஏன்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும் யார் அந்த கொலையை பண்ணதுன்னு. பார்வதி அக்காவை கொலை பண்ணவங்க யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், அவங்களுக்கு என் கையால் தான் சாவு அப்படின்னு. அப்போ அபிதான் கொண்டான்னு தெரிஞ்சா அவளை நீ கொண்டுடுவியா அப்படின்னு கேட்குறாங்க.
கரண், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? அபி என்னோட ஒய்ஃபு. நான் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னும் போது தான் அபி என் வாழ்க்கையில் வந்தா. நானும் அவ்வளோ சந்தோஷமாக தான் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். எனக்கு அபி மேலே ஒரே கோவம் என்ன அப்படின்னா, நான் உன் கூட இருக்கக்கூடாது, நான் உன் கூட இருந்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுன்னு சொன்னான். 2-3 முறை சொன்னா, நான் அதுக்கு செவி கொடுக்கல அப்படின்னதுமே அதை விட்டுட்டா. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. என் வாழ்க்கை சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. பார்வதி அக்காவை அவள் கொன்னா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நீ சொல்கிற மாதிரி காசு பணத்துக்காக அவள் பண்ணுற ஆள் கிடையாது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவளா இருந்திருந்தா அவ அனாதையான என் பின்னாடி ஏன் ஓடி வரணும் அப்படின்றாங்க. அவளே யாரும் இல்லாத அனாதன்னு தானடா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கர்ணா, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். அவளுக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு, இவ என் கூட ஓடி வந்துட்டா அப்படிங்கிற கோவத்தில் அவங்க எல்லாரும் சூசைட் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க. இதனடா புதுசாக அவுத்து விடுற அப்படின்னு கோவப்படுறாரு கர்ணா. இங்கே பாரு கர்ணா, நீ கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் உன்கிட்ட சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது சொல்லு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். அபி இந்த கொலையை பண்ணலை. கொலை பண்ணவன் அபி மேலே பழியை போட்டு போயிருக்கான். ஒருவேளை நான் கெஸ் பண்ணுற மாதிரி கொலை பண்ணவன் அபி மேலே பழியை போட்டு அவன் ஏதாவது தப்பிக்கணும்னு நினச்சி அபியை மாட்டி விட்டுருந்தான்னு வச்சுக்கோயேன். அவன் எவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என் கையால் தான் அவனுக்கு சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் மறுபடியும் கேட்குறேன், அது எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணுவேன்? நீ எப்படி கண்டுபிடிப்ப? எப்போ நடந்த விஷயத்தை இப்போ எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிறைய ஐடியா இருக்கு என்கிட்ட. நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம 2 பேரும் தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இல்லை ஸ்வேதா கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் இன்னமும் சரியாக இருக்கும். நான், ஸ்வேதா, நீ 3 பேருமா சேர்ந்து தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா நீ திரும்ப குழந்தை மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. நான் குழந்தை மாதிரி பேசுகிற மாதிரி தெரியுதா கர்ணா உனக்கு? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எவனோ ஒருத்தன் என் அக்காவை கொலை பண்ணியிருக்கான். அதை என் பொண்டாட்டி மேலே பழி போட்டிருக்கான். ஒருவேளை அபி இந்த கொலையை பண்ணலைன்னு தெரிஞ்சா நீ அவளை ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஏற்றுப்பேன். அவள் கொலை பண்ணலைன்னா எனக்கு என்னடா அவன் மேலே கோவம் இருக்க போகுது? உன் வாழ்க்கை சரியாயிரும்ல, அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் கர்ணா, நீ இப்படி தான் சொல்லுவேன்னு. நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் தயவு செஞ்சு இனி அபி விஷயத்தில் விளையாடாத. எல்லாமே உன் பக்கம் திரும்பிடும். அப்புறம் நீ தான் பார்வதி அக்காவை ஏதோ பண்ணிட்டு அவள் மேலே பழிய போட்டேன்னு கேஸை உன் பக்கம் திருப்பிடுவாங்க. நீ ஏன் அவளை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற? இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத. அபி வாயை தரக்கூடாதுங்கிறதுக்காக நீ தான் ஏதோ பண்ணுற, நீ தான் ஏதோ ட்ரை பண்ணுறங்கிற மாதிரி கேஸை உன் பக்கம் திருப்பிடுவாங்க. கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்லிட்டு நான் போய் அங்கே என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அங்கே எதுக்குடா நீ போனோம்? அபியை நீ பாத்தியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் அங்கே இருந்ததோ இல்லை அங்கே அவளை போய் நான் காப்பாற்றினதோ அவளுக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையில எனக்கு சந்தேகம் இல்லை. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீ சொன்ன மாதிரி அந்த மாணிக்கத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறேன். மாணிக்கத்துக்கும் அபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அபியும் நம்ம பிரபாகரனும் பேசிகிட்டு இருக்காங்க. பரோல் அப்ளை பண்ணியாச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நேராக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறீங்க. உங்கள் பொண்ணு கூட தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அபி சிரிக்கிறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணி நான் இந்த கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கும் நிரந்தரமாக என் பொண்ணு கூட நான் இருக்கிறதுக்கும் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இந்த 6 மாதம். இந்த 6 மாதத்தை எப்படியாவது நான் யூட்டிலைஸ் பண்ணி நான் தப்பு பண்ணலை, அநியாயமாக நான் பழி சுமத்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி எப்படியாவது நான் வெளியே வருவேன். என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பாக தான் நான் இதை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. இதை பார்த்தா வெற்றிக்கே கஷ்டமாக இருக்குது. அபி கண்டிப்பாக கொலை பண்ணலைங்கிறத அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். இப்போது பிரபாகரன் வெளியே வராரு. நான் அதாவது கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இவரை ஒளிஞ்சிக்கிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நம்ம சுடரும் நம்ம சண்முகமும் உள்ளே போகிறாங்க. சார் என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம அபிகிட்ட கேட்குறாங்க. சண்முகம் இப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி, கண்டிப்பா பரோல் கிடைச்சிரும்னு தான் ஜெயிலர் மேடமும் சொன்னாங்க அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எனக்கு பரோல் கிடைச்சா போதும், நான் எந்த தப்பும் பண்ணலைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுவேன். எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சப்போர்ட்டை வெற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா இப்போ அவங்க 2 பேரும் நான் குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட வச்சு கூட்டிட்டு வரேன்னு கிளம்புறாங்க. அந்த கேப்ல வெற்றி உள்ள போய் டோரை லாக் பண்ணி ஸ்கிரீனெல்லாம் இழுத்து விட்டுடுறாரு. வெற்றியை பார்த்த உடனே அபிக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவன் எதுக்குடா இங்கே வந்தான்னு தானே பார்க்குற அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. உனக்கு எனக்கும் பேசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் ஏற்கனவே ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கேன். என்னோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த கர்ணாவை நான் சும்மா விட்டுருவேன்லாம் நினைக்காத அப்படின்றாங்க. உன்னால் அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அவன் தானே இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு
கர்ணா ஏன் நினைக்கணும் அப்படின்னு. நீ பேச வந்ததை பேசிட்டு போறியா, நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பலை அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் நீ வக்கீல்கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 6 மாதத்தை நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். உனக்கு பரோல் கண்டிப்பாக கிடைச்சிரும்னு ஜெயிலர் வார்டன்லாம் பேசிக்கிட்டாங்க. அதுவும் என் காதில் விழுந்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் கர்ணா கிட்ட சொல்ல போறியா, நீ தானா என்னை ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பினது அப்படின்லாம் கேட்குறாங்க. உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா இதெல்லாம் கர்ணா தான் பண்ணுறான்னு அப்படின்னு. தெரியும் அப்படின்னு சிரிக்கிறாங்க. சரி ஓகே, நான் கேட்குறேன், நான் கர்ணா கிட்ட பேசிட்டேன், அவன் எதுக்காக இதை பண்ண அப்படின்னு கேட்டால், மாணிக்கத்து கூட நீ சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு எதிராக ஏதோ சதி பண்ணுறீங்க அப்படிங்கிற கோவத்தில் தான் பண்ணிட்டதா சொல்கிறான். மற்றபடி அவன் வேணும்லாம் உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கல. பட் உன்னை கொலை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு ஏன் கோவம் அப்படிங்கிறத நான் கேட்டப்போ, பார்வதி அக்கா மேலே இருக்கிற பாசத்துலேயும் அவங்களோட இறப்புக்கு காரணமான உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் அப்படின்றாங்க, புரியுது, நீ கொலை பண்ணலை, நான் எந்த தப்பும் பண்ணலைங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறேன்னு நீ லாயர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதையும் நான் ஒரு கன்சிடராக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீ இந்த 6 மாதமாக வெளியே இருக்க போகிறல்ல, அந்த பரோல் முடிகிறதுக்குள்ளே நீ எந்த தப்பும் பண்ணலைங்கிறத நீ ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் உனக்கு எந்த விதமான ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று ஆச்சரியமாக இருக்குது அபிக்கு. என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. நிஜமாக தான் சொல்கிறேன் அபி, நான் இது உனக்காக மட்டும் பண்ணலை, நம்ம பொண்ணுக்காகவும் தான் அப்படின்றாங்க. நம்ம பொண்ணா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறாரு. ஆமாம் எனக்கு தெரியும் சுடர் நம்ம பொண்ணுன்னு அப்படின்றாங்க. உடனே அபி முறைக்கிறாங்க. கவலைப்படாத, இந்த விஷயத்த நான் சுடர்கிட்ட சொல்லலை. எனக்கு இந்த விஷயம் தெரியும் போது சுடர்கிட்ட கத்தி சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அவள் அப்பா மேலே வச்சிருக்கிற அபிப்பிராயம் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவள் அப்பாவை வெறுக்கிறா, முழுசாக அப்பாவே வேண்டான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கா. நீ அந்த மாதிரி என்னை பற்றி சொல்லி வச்சிருக்க போல இருக்கு. நீயே ஒரு நாள் இவர் தான் உன் அப்பா அப்படின்னு அவகிட்ட சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு நாளை நான் உருவாக்குவேன். நீ தப்பு பண்ணலைன்னு எனக்குமே ஏதோ ஒரு இடத்துல தோணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நான் உனக்கு அதில் எந்த விதத்துலனாலும் ஹெல்ப் பண்ணுறேன். உனக்கு யார் மேலேயாவது சந்தேகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் நம்ம போட்டு வாங்குறானா என்ன அப்படின்னு அவைக்கு சந்தேகமாக இருக்குது. புரியுது, நீ இன்னும் என்னை நம்பலை, ஆனால் கண்டிப்பாக நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். நீ தைரியமாக வா. ஒரு வேளை நீ தப்பு பண்ணலை அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் என் பொண்ணு 3 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்றாங்க. அதை பற்றி நான் இன்னும் முடிவெடுக்கலை அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க. நான் என் பொண்ணுக்காக மட்டும்தான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே பிடிப்பு என் பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது, நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னா நீ என்னை மன்னிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் உன்னோட நம்பிக்கையை இழந்துட்டேன். சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உனக்கு எந்த மாதிரியான உதவி வேணும் அப்படிங்கிறத என்னை நம்பி தாராளமாக கேட்கலாம். நான் அதே வெற்றியாக தான் இருக்கேன். என் கண்ணு மறைச்சிருச்சு. என் கண்ணு முன்னாடி நான் பார்த்ததை அப்படியே உண்மைன்னு நம்பிட்டேன். நீ கத்தியை எடுத்தியே தவிர கத்தியால் குத்தலைங்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேங்கிறதுல தான் இருக்குது அப்படின்றாங்க. நான் ஒன்றும் உனக்கு ப்ரூவ் பண்ணல அப்படின்றாங்க. சரி, நானும் அப்படி ஒன்றும் சொல்லலை, பட் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சுடர்கிட்ட நான் தான் அவளோட அப்பா அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்லணும். என் பொண்ணுக்காகவாச்சு நீ வெளியே வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அபீர் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க அழுதுகிட்டே. வெற்றிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது அபியை பார்க்கும்போது. ஆனால் உன்னோட இந்த நிலைமையை பார்க்கும்போது உன்னை லவ் பண்ண ஒருத்தனாக பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெற்றியும் அழுகுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.